ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஃப்ரைடே மினி வ்ளாக் பார்க்கலாம். ஸோ இயர்லியாகவே எந்திரிச்சாச்சு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு இருந்தேன். அண்ட் வந்து ஃப்ரைடேங்கிறதுனால லஞ்ச் வந்து இயர்லியாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு தாய் டிசர்ட் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து ஸ்டிக்கி ரைஸ் தான். பட் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம்ல மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ், அது கிடையாது இது. ஸோ அது கூட வந்து ப்ரிப்பரேஷன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணி வச்சுட்டு நான் வந்து மிஷின் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அந்த துணியுமே எடுத்து ட்ரை பண்ண போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிஸி டேஸில் வந்து நம்ம எவ்வளோ இயர்லியாக எழுந்திரிச்சாலும் டைம் பத்தவே மாட்டேங்குதுப்பா. ஸோ ஃபஜருக்குலாம் எழுந்திரிச்சு கூடயுமே டைம் வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் இதுதான் நான் சொல்லியிருந்தது. இது மேலே வந்து கஸ்தர்ட், இது வந்து ஒரு எக் கஸ்தர்ட், கீழே வந்து ஸ்டிக்கி ரைஸ். ஸோ இது நான் லாஸ்ட் டைம் பேங்காக் போயிருந்தப்போ டேஸ்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது செஞ்சிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஒரு வாய் தான் சாப்பிட்டு பார்த்தேன் ஸ்டிக்கி ரைஸ் செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அது சாப்பிட்றது கூட டைம் இல்லை. துணியெல்லாம் காய போட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் செய்கிறதுக்காக கிச்சன் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி லஞ்ச் என்ன ஸ்பெஷல்னா ப்ரான் பிரியாணி செஞ்சுட்டு எப்போதும் சிக்கன் 65 தானே செய்கிறோன்ட்டு ஸ்பெஷலாக சிக்கன் சுக்கா செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லா பிரியாணி எப்போதும் மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. மெயினாக இந்த சிக்கன் சுக்கா நல்லா நல்லெண்ணெயில் பண்ணியிருந்தனாலே என்னமோ அதோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு.